சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. நாம் இந்த காலை வேளையிலே கூட இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒரு புதிய நாளை, புதிய ஞாயிற்றுக்கிழமையை, புதிய வாரத்தின் துவக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அடிக்க ஒரு தடவை நாம் கேட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் ருசித்து பார்க்கின்ற வேளையில என்ன நடக்குது? சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்றதன்படி ஒரு விசேஷித்த பாதுகாப்பு, ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு விசேஷித்த பராமரிப்பு நமக்கு கிடைக்கிறது. நாளிலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவதற்காய் கூடி வந்திருக்கிறோம். வேதம் அழகாய் சொல்கிறது, காலையிலே தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லி, காலைதோறும் கிருபை புதிதாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குறிப்பாய் ஒவ்வொரு நாளும் நாம் தேடும்போது அநேக காரியங்களிலே கண்டடையத்தக்கதாக செய்கிற தேவன் தனித்தனியாய் நாம் குடும்பங்களிலே ஜெபிக்கும் போது கண்டடையத்தக்கதான கிருபைகளை தந்து நம்மை நடத்துகிற தேவன். நாளிலே நாம் ஒரு சிறு குடும்பமாக, ஒரு சிறு கூட்டமாக நாம் இணைந்து ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே, எகிப்தின் ஜனங்களின் மத்தியிலே எப்படி இடைப்பட்டாரோ, சாலமோனின் ஆலயத்திலே மண்டபத்திலே எப்படி அவருடைய பிரசன்னம் இறங்கினதோ, அதே பிரசன்னங்கள், அதே தெய்வீக வழிநடத்துதல்கள் ஆலயத்திலும் இறங்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அவர் மகிமைப்படுகிற, அவர் விரும்புகிற, அவரை வாயினால் போற்றி புகழக்கூடிய அந்த ஸ்தோத்திர பலிகளை என்னோடு சேர்ந்து நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லிக்கொண்டே வாருங்கள். வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிருபை பெருகும் என்று சொல்லு. இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம் இந்த வாரம் முழுவதும் உங்க வீட்டுக்கு கடந்து வர போகிறது. கடந்த நாட்களிலே நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ காரியங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். விமான விபத்துக்கள், மலை வெள்ளங்களினால் சேதங்கள், வாகன விபத்துக்கள் நம் நாட்டிலே அதிகமாய் கொண்டு வருகிற காரியங்கள். ஆனாலும் நீங்களும் நானும் அவரை ஸ்தோத்தரிக்கிறபடினால், துதிக்கிறபடினால், ஆராதிக்கிறபடினால், அவரில் அன்பு கூறுகிறபடினால், அவரில் அகமகிழ்கிறபடினால், ஓ மகிமை நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிற சமூகம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இந்த நல்ல தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்கிற தேவன் எங்கள் ஆலயத்தில் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க நீர் கொடுத்த நல்ல தருணங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, ஆராதனைகளுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கே நாமத்தினால் 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே வருவேன், வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த இடத்துல நீர் வாசமாய் கொண்டிருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எல்லா துதிக்கும் பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கனத்திற்கும் உரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சொன்னதன்படியே ஆசீர்வதிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும்
உம்முடைய வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாடலுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலே நாங்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை, சத்தியங்கள் எல்லாம் எங்கள் இருதயத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாற்றப் போகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆன்லைன் தொலைக்காட்சி ஊடாக இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையிலே இந்த ஊழியத்தை எப்படியாவது நடத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு என்னோடு உழைக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக இடங்களிலிருந்து இந்த ஏழை பிள்ளைகளுக்காய், கொடுக்கிற பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்திருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வசதிகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்திருக்கிற மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி நாளுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துயாதி தூயவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காய் காயப்பட்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உம்முடைய கனிவான கரங்களும் காரண்ய கரங்களும் தாங்குகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பிதா என்று அழைக்கிற புத்திர சிறுகாரத்தின் அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்காமல் புத்திர சிறுகாரத்தின் ஆவியை கொடுக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேரு மீன்களும் செரா மீன்களும் துதிக்கின்ற நாயமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குத்து விளக்கின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றும் கூட ஆண்டவரே, இந்த லிங்குகளை ஷேர் பண்ணி அநேகர் இணைந்து கொண்டிருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இடத்துல உம்மை உரிமையோடு நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடினால் அப்பா என்று அழைக்கும் போது உம்முடைய பிள்ளையின் சத்தத்தை நீர் கேட்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாசம் பண்ண போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பதில் தர போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா, ஓசனா, ஓசனா. ஆமென். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் கூட உம்முடைய கனிவான கரம் நாங்கள் சென்ற இடங்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்து, சென்ற இரவு முழுவதெல்லாம் எங்களை எல்லா விக்கினங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து, இந்த புதிய நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரே, நீங்க தந்திருக்கிற விசுவாச குடும்பங்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை வரவேற்க, உமக்கு தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை ஏறெடுக்க நீங்க தந்திருக்கிற கிருபைகள், இரக்கங்கள், தயவுகள் எல்லாவற்றுக்காய் உமக்கு நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து இந்த காலை வேளையிலும் கூட இந்த ஆராதனையில இயேசுப்பா, நீங்க கடந்து வந்து நாங்க எப்படி பாடணும், நாங்க எப்படி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கணும், நாங்க என்ன சொல்லி துதிக்கணும், எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உன்னுடைய வேதம் சொல்கிறதே, உன்னுடைய பலகீனத்துல என்னுடைய பலன் விளங்கும் என்று சொன்னீரே. அந்த பலன் இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு என்னை ஒரு கருவியாக, அடிமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற உம்முடைய தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன். இந்த நாளிலும் வார்த்தையை பெற்றுக் கொடுக்கிற வேளையில வருகிற ஜனங்களுக்கும், தூரத்திலிருந்து பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற, ஒரு நம்பிக்கை, தைரியங்களை ஊட்டுகிற வார்த்தையாய் மாற, ஒரு புதிய பலன், புதிய ஜீவன் கடந்து வருகிற வார்த்தையாய் மாற நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் போது கை கால்களில் இருக்கிற சோர்வுகள், இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து வந்த குடும்பங்கள் ஒவ்வொரு லகுவான இருதயத்தோடு கடந்து போக, உங்களுக்குள்ளே ஒவ்வொருக்குள்ள இருக்கிற இந்த கல்லான இருதயங்கள் எல்லாம் எடுக்கப்பட இந்த நாள் ஆராதனை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றும். அந்த பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வர தடைபட்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் குறித்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து இம்மட்டும் எங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேவன் ஒவ்வொரு பகுதியும் இந்த ஊழியத்தில் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனையில ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் எல்லா சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையிலே நாம் எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போறோம். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனா கர்த்தரை எத்தனை பேர் ஆராதிக்கிறோம் முழு மனதோடு என்பது முக்கியம். ஏனென்றால் இந்த நாட்களில் இந்த காலங்களையும் சமயங்களையும் பார்க்கும்போது எவ்வளவோ விபத்துக்கள், எவ்வளவோ நாசங்கள், மோசங்கள், எவ்வளவோ திடுக்கிடும் சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆகையினால் இந்த கால வேளையில நாம் ஒரு பாடல், பழைய பாடல், ஃபாதருடைய பாட்டுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? அல்லேலூயா. எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என்ன செய்வேன்? என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அல்லேலூயா. இந்த மோசஸ் மாதிரி இப்ப நான் பல முறை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். வேற ஏதாவது வேலைக்கு போயிருந்தேன்னா எனக்காக மட்டுமே, என் குடும்பத்திற்காக மட்டுமே, என்னுடைய உறவுகளுக்காக மட்டுமே நான் ஓடினவனாக இருப்பேன். ஓடின ஓட்டத்திற்கு அர்த்தம் இல்லாமல் இருந்துவிடும். அல்லேலூயா. ஆனால் ஆத்துமம் ஆதாயம் செய்கிற பணியை எடுத்துக்கொண்ட நாள் முதல் நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். பரலோகம் எங்களுக்காக, எனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். படுமா? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அல்லேலூயா. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். இன்னொரு முறை. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அல்லேலூயா. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. எல்லாம் சொல்லுங்க. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரன்றோ. எப்படி பாடு நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அல்லேலூயா. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, இயேசு அப்பனின் மார்பில் சாய்ந்து கொண்டு எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே.
எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடு நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அல்லேலூயா. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் ஆமென் கண்மணி போல் காத்தி, எல்லாம் சொல்லுங்க. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்தி, கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ ஐயா, அதிகமாய் ஆசீர்வதித்தீ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசுக்கு செய்ததை? எப்படி பாடு நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அல்லேலூயா. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அல்லேலூயா. இந்த வரியில எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி வரி இருக்கு. கடைசி ஸ்டான்ஸால கடந்து வந்த பாதையில் அவர் எப்படி காத்துட்டாராம்? ஏன் அப்படி காத்தாருன்னு தெரியுமா? ஏன் அப்படி அவர் நம்ம காத்தாரு தெரியுமா? அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? உன்னை தொடுகிறவன், நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, உன்னை தொடுகிறவன் ஆமென் அவருடைய கண்மணி. நம்ம தொட்டா, எல்லாரும் சொல்லுங்க, என்ன தொட்டா என் ஆண்டவருடைய கண்ணின் மணியை தொடுகிறதை போல அர்த்தம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு, கடுகு அளவு கூட குறை வைக்காமல் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கடுகு இருக்கிறதுல என்ன பொருளுங்க? சின்ன பொருள். ஆனா ஆண்டவர் அந்த கடுகை பார்த்து தான் சொன்னாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னா அது என்ன செய்யுமா? பெயர்ந்து போகும். அது எப்ப நடக்கும் தெரியுமா? அவர் உங்க மேல கண்ணின் மணி போல பாதுகாத்து கடுகு அளவு கூட குறை வைக்காத அளவுக்கு நீங்க பாடும்போது, தேடும்போது, ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது நடக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா. வாழ்க்கையில யாருக்குமே பிரச்சனை இல்லாம, போராட்டம் இல்லாம, பாரங்கள் இல்லாம, தேவைகள் இல்லாம இருக்கவே முடியாது, இருக்கவும் முடியாது. ஆனா என் தேவனை நம்பி வந்தால் எப்படி பாடுவேன் என்று சொல்லி பாடினான், கடுகளவு கூட குறை வைக்காம அழகா நம்மை நடத்துவார். ஃபாதர் கூட இன்னொரு பாட்டு இதே மையப்படுத்தி, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன் பாடினாரு. அவர் பாடுறதுல எத்தனையோ விதமான பாடல்கள் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த வரிகளை என்ன செய்யணும்? நம்ம ரிசீவ் பண்ணணும். அல்லேலூயா. இப்ப நாம எல்லாருக்கும் தெரிந்த இன்னொரு பாடல், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. இப்போ இந்த இடத்துல நம்ம பாடுவதற்கும் அவரை தேடுவதற்கும் கூட, அவரை துதிப்பதற்கும் கூட என்னதான் வேணும்? ஆவியானவருடைய துணை வேண்டும். ஆவியானவர் இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை, விடுதலை, விடுதலை. அல்லேலூயா. ஆவியானவர் இங்கே வரும்போது, உங்க பக்கத்துல வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்களா? யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாய் இருப்பீங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்ப நமக்குள்ள என்ன வேணும்? தேவ ஆவியானவருடைய வழி நடத்துதல் வேணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? பாடிதான் கேட்க முடியும். கேட்போமா?
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பாடுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இன்னொரு முறை. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, பாடுங்க. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்கவேன், எதற்காக ஜெபிக்கவேன், கற்றுத்தாரும் ஆவியானவரே. பாடுங்க. எப்படி நான் ஜெபிக்கவேன், எதற்காக ஜெபிக்கவேன், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கைகளை தட்டி. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், வழி நடத்தும் ஆவியானவரே. பாடுமா, பாடுங்க. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செய்யும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் விக்கணங்கள் நிற்க பலன் தாருமே. பாடுங்க. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் விக்கணங்கள் எதிர்த்து நிற்க பலன் தாருமே. உடல் சோர்வு பலவீனம் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. அமே. உடல் சோர்வு பலவீனம் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே,
ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. வெரி குட், பாடுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. அல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாத தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல். ஹல்லேலூயா. கேட்கணும். ஆவியானவரிடத்துல ஒவ்வொரு நாளும் நீங்க உறவாடுவதற்கு மட்டும், ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இன்னைக்கு நான் எங்க போகணும், யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, என்ன சொல்லணும், எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டா அவர் என்ன செய்வார் தெரியுமா? நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை, அதான் சங்கீதக்காரன் சொல்றான், அவர் உனக்கு போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழிகளிலே அவருடைய கண்ணை வைத்து உனக்கு, ஆமென், கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் அதிகமா ஒரு பாட்டு கூட பாடுவேன், பார்த்திருக்கீங்களா? நம்ம யூடியூப் சேனல் போனீங்கன்னா இருக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி உண்டு, அதை நான் ரொம்ப அழகா ஒப்பு கொடுப்பேன். ஏன்னு சொன்னா, பெரிய அளவுல எந்த பேக்ரவுண்ட் செட்டப் ஊழியத்துல கூட சில நேரங்களில் பைபிள் படிக்கிறதுக்கு கூட ஆள் வருமா வராதாங்கிற கவலையின் மத்தியில் இந்த ஊழியத்தை நடத்துறேன். ஆனா கர்த்தர் ஏற்ற வேளைகளில் ஏற்ற காரியங்களை செய்து அழகாய் நடத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க என் கூட, ஆனா ரெக்கார்டிங் டிவி நிகழ்ச்சி லைவுக்கு கொஞ்சம் தெளிவா படிக்கக்கூடியவங்க, ஸ்பீடா படிக்கக்கூடியவங்க, பாப்பா வருவாளா, ஸ்டாப் வந்துருவாங்களா, ஏன்னா வந்துட்டாங்கன்னா எனக்கு பார்த்து அவங்கள வெல்கம் பண்ண தெரியாது. ஆனா ஆண்டவரை நம்பி ஒவ்வொரு நாலு ஊழியத்தில் நிற்கிறேன், அழகாய் நடத்துவார். எப்படி சொல்லுவேன் தெரியுமா? களிமண்ணானே குயவன் நீரே என்னாதா, களிமண்ணானே குயவன் நீரே என்னாதா, மண்ணான மனிதன் நான் மண்ணுக்கே திரும்புவேனே நாதா, மண்ணான மனிதன் நான் மண்ணுக்கே திரும்புவேனே நாதா. இந்த பாடலை தொடர்ந்து கேட்க எங்களுடைய யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்கள். வேற இப்போ நம்ம இந்த நாளிலே பாட வேண்டிய பாடலை பாடுவோம். இப்படி அர்ப்பணிக்கும் போதுதான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை மிக 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 மிக, எல்லாரும் சொல்லுங்க, மிக 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 நேர்த்தியாக இந்த ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? நல்லா கையை தட்டுங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாடலை நாம் பாட போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு காலையிலே ஒருத்தர் வந்தவனே என்கிட்ட சொன்னாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. இந்த 6வது மாசத்துல கூட, குறிப்பாய் நம்ம அடுத்த வாரங்களிலே கூட
ஒரு பெரிய அளவில் எல்லாரும் விடுதலை பெற வேண்டும் என்று ஒரு தரிசன முகாமை நம்ம நடத்த போறோம். அந்த வேலையில கூட கர்த்தர் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு துக்கத்தை மாற்றுகிறவராக இருக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. இன்னைக்கு காலையில வந்தோடனே எனக்கு சொன்னாங்க, இந்த பாட்டு பாடுவோம் யா, ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க நிச்சயமா பாடி விடுவோம். அல்லேலூயா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. படுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. பாடுங்க. கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. இன்னொரு முறை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. சொல்லுமா? கடந்ததை நினைத்து கலங்கா. சொல்லுங்க. நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்று நீ காண்பார். கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்று நீ காண்பாய். ஐயா, இன்று நீ காண்பாய். தகச்சி, இன்று நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்மை இயேசு கைவிட மாட்டார், நம்மை இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். இன்னொரு முறை சொல்லுமா? இன்னொரு முறை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம் கண்ணீர் துடைக்கிறார், நம்ம கண்ணீர் துடைக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலா சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ஆமென். திராணிக்கு மேலா சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், நீங்க தப்பிச் செல்ல வழி செய்வார். ஆமென். தாங்கிட பலன் தருவார், நீங்க தப்பிச் செல்ல வழி செய்வார். நீங்க தப்பிச் செல்ல வழி செய்வார், நம்ம தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம்,
கலங்கிடவே வேண்டாம். ஹல்லேலூயா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்மை இயேசு கைவிட மாட்டார், நம்மை இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். சொல்லுங்க. நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம்ம டாடி வருகையில் தந்திடுவார், நம்ம டாடி வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்மை இயேசு கைவிட மாட்டார், நம்மை இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்க கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். ஆமென். கலங்கிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. காலை வேளையில் எத்தனை பேர் சொல்றீங்களோ, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எத்தனை பேர் சொல்றீங்களோ, உங்களுக்கு இந்த இறுதி வாரம் முழுவதும் ஆசீர்வாதமாய் மாறப்போகுது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். பாடல் வேலைக்காக நம்மத்தில் இருக்கிற ஜெனிஃபர் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். பரிசுத்த ஆவியானவரே, இந்த இனிய நல்ல நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கவில்லை ஏசப்பா. இந்த நிமிஷம் நாங்கள் உயிரோடு இருக்கிறதுனா உம்முடைய சுத்த கிருபையினால் மட்டுமே தேவா நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் ஏசப்பா. அப்பா, இந்த நாளில் நீங்கள் என்ன காரியத்தை நீங்கள் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறோனோ அதன்படி இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் நீங்கள் அப்பா நடத்தி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் வாசம் செய்யும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் வெளிப்படும் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆசீர்வதித்து நீர் உலாவி நீர் பலப்படுத்தி வழிநடத்தும்படி உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு வேளையும் நீர் துணையாயிரும். தாசனை நாம் கையில் கொடுக்கிறோம், நீர் பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையார் எழுந்து நிற்கலாம். இந்த நாளிலே நமக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 148வது சங்கீதத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். ஜெனிஃபர் வாசிக்க கேட்போம். 148. இந்த சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் அப்படிங்கிறத காட்டிலும்
இதை வாசித்தாலே உங்களுக்கே தெரியும் உண்மையாகவே இது ஒரு நல்ல அருமையான சங்கீதம் என்று. 14 வசனங்களை அடங்கியிருக்கின்ற சங்கீதங்கள். 148 நாம் வாசிக்க கேட்போம். 148ஆம் சங்கீதம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே கர்த்தரை, சகல ஆழங்களே, அக்கினியே, கண்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சுப்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமி எங்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை 148 பார்க்கும்போது இந்த உலகத்தில் உள்ள அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லாம் அவரை துதிப்பது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஆகையினால்தான் இந்த கீர்த்தனை புத்தகங்களை கூட நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்று சொல்லி ஒரு பாடலை கொடுத்து அந்த பாட்டில் கல்மலையே, அக்கினியே, பிரபுக்களே, வாலிபர்களே, இந்த சங்கீதத்தை வைத்து தான் அந்த பாடல் என்ன செய்யப்பட்டிருக்கும், ஏற்றப்பட்டிருக்கும். சரியா? இப்படி நம்ம துதிக்கிறதுனால என்ன நடக்கும், அவர்களெல்லாம் துதிச்சதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, நமக்காக அந்த 14வது வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிமா. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கங்களேன். நானும் கர்த்தரை சேர்ந்தவன். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். பெண்கள் பக்கம் சத்தம் இல்லையே, நானும் இயேசுவை சேர்ந்தவன் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு கொண்டாட்டமாக ஒரு கொண்டாட்டம் வர வேண்டும் என்பதற்காக அவரே இந்த உலகத்தில் ஒரு கொம்பாக உயர்த்தப்பட்டார். உண்மையா பொய்யா? அல்லேலூயா. நீங்க அவரை துதிக்கும் போது அவர் உங்களுக்காக என்ன செய்யப்படுகிறாரு, உயர்த்தப்படுகிறார். சரி, உயர்த்தப்படுறதுனால என்னையா விசேஷம் அப்படின்னு கேக்குறீங்களா? அன்றைக்கு கூட அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்ச போது என்ன சொன்னாரு, ஒரு வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தி வை, அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைக்கணும் அப்படின்னாரு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்காக அவர் கொண்டாட்டம் ஆவதற்காக அவர் ஒரு கொம்பை உயர்த்தினார். ஆகையினால நம்ம எப்படி துதிக்கணும், அல்லேலூயா அல்லேலூயா என்று துதிக்க கடவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த மகிமையின் கொம்பு தான் என்னது, சிலுவை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த மகிமையின் கொம்பு தான் யார், இயேசு. அந்த மகிமையின் கொம்பு தான் என்னது, வானத்தில் வீற்றிருக்கிற உன்னத ராஜன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ எல்லாம் துதிக்குது, எல்லாவற்றுக்கும் கொண்டாட்டம். நானும் துதிப்பேன், எனக்கும் கொண்டாட்டம் வரும், எனக்காகவும் அந்த கொம்பு உயர்த்தப்படுகிறது என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற வேளையிலே அவர் தருகின்ற எல்லா விதமான இகவரமான ஆசீர்வாதங்களும் உங்கள் குடும்பத்திற்கு இயேசுவின் நாமத்தில் வருவதாக. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் கொண்டாட்டத்திற்காக, எங்கள் மகிழ்ச்சிக்காக, உம்முடைய ஜனங்களுக்காக, எனக்காக, எங்களுக்காக உயர்த்தப்பட்டிருக்கிற எங்கள் கொம்பே, எங்கள் கண்மலையே, எங்கள் மீட்பரே, எங்கள் உயர்ந்த அடைக்கலமே, உமக்கே நாங்கள் அல்லேலூயா என்று துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இதுவரை எங்களோடு இடைப்பட்டீர், இதுவரை எங்கள் ஆலயத்தை நடத்தினீர், இதுவரை எங்கள் பிள்ளைகள் இந்த தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீரே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாய் இருந்தீர்.
இப்பொழுதும் இந்த காலை வேளையில் எங்களோடு தியானித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிற சமாதானம், சந்தோஷம் நிறைவா இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. மட்டும் நடத்துனீங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இப்போ ஒரு நேரம், என்ன நேரம்? காணிக்கை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கீங்க. சரி, உண்மையாகவே உங்களை நான் அன்போடு கூட பாராட்டுகிறேன். உங்கள் கைகளில் இருக்கிறதை கர்த்தருக்கு தெரியும். அதை மனப்பூர்வமாய் கொடுங்கள். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே தான் தேவன் என்னவாக இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம நிலைமை மனுஷனுக்கு கிண்டல் பண்றதுக்கு, கேலி பண்றதுக்கு இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய ஊழியத்தை பொறுத்தளவுக்கு அநேக ஜனங்கள் வெளியிலிருந்து நமக்கு என்ன செய்யறாங்க? கொடுக்கிறாங்க. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. என்
தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே. அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த திருச்சபையும் கூட நீ நடத்துவதற்கு கிருபை தந்து, இந்த திருச்சபை மக்களிடத்திலிருந்து அவர்கள் உழைப்பிலிருந்து காணிக்கை பெறுவதற்கும் அவர்கள் கொடுப்பதற்கும் நீங்க தந்த கிருபைகள் இரக்கங்கள் தயவுகளுக்காக நமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை தோத்திர பலிகளை இந்த காலை வேளையில ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்கிறதை அறிந்து, நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் இராதே என்கிற வேத வசனத்தை அறிந்து, அநேக ஜனங்கள் வெளியில் இருந்தும் கூட ஆண்டவரே தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு ஆன்லைன் இணைந்து விட்டு அழைக்கின்ற திருச்சபைகளில் எங்களை பேசுவதை பார்த்துவிட்டு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இந்த ஊழியத்தை நேசித்து எங்கெங்கெல்லாம் இருந்து மாதாந்திர பொருத்தனை காணிக்கைகளை கொடுக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளையும் கூட உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நீங்க சொன்ன வேத வசனத்தின்படி என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்கிற வேத வசனத்தின்படி, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள் என்று சொல்கிற வேத வசனத்தின்படி விதைப்புக்கேற்ற கொடுப்பதற்கேற்ற பலன்களை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே எல்லாருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கையிட்டு செய்கிற வேலையில குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு கல்வியில தந்து நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து கொஞ்ச நேரம் உங்களை எல்லாம் திரும்பவும் எழுப்பி விட்டு நாம் என்ன செய்ய போறோம், துதிக்க போகிறோம். இப்ப கூட பாத்தீங்களா, ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு சின்ன இன்வெர்டர் வசதி கொடுத்து தொடர்ந்து அவரை ஆராதிக்கும்படி கிருபை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் பேட்டரி, அப்படித்தானே? அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்காக எல்லாமே கர்த்தர் கொடுத்துட்டாங்க ஓரளவுக்கு. நிச்சயமா கொடுத்ததை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொடுத்ததை சொல்லி கொடுத்த விஷயத்தை திரும்ப சொல்லி சொல்லி நான் காணிக்க கேட்க மாட்டேன். ஜென்ரேட்டர் ஒன்று வாங்கணும், இதுக்காக முதல்ல ஜோம் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போ ஒரு கீபோர்டு ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருக்கனால தாங்கும். இன்னும் அதிகமாக ஏதாவது போட்டு நம்ம ஆராதிக்கும் போது அது என்ன செஞ்சிடும், மொத்தமாக ஸ்டாப் ஆகிடும், லைவ் கூட கட் ஆகிடும். அல்லேலூயா. அதனாலே தொலைக்காட்சியில பார்க்கிறவங்க, ஆன்லைன்ல இணைந்து கொண்டிருக்கிறவங்க, திருச்சபையில் இருக்கிறவங்க, முதலாவது இந்த ஆலயத்தினுடைய தேவை ஒரு 5 kV ஜெனரேட்டராவது நம்ம என்ன செய்யணும், வாங்கணும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சரி, இனி நம்ம பிற அறிவிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப், தொலைக்காட்சி மற்றும் ஃபேஸ்புக் ஊடாக சபை அறிவிப்புகளிலே அறிவித்து வருகின்றதன்படி தரிசன முகாம் 2025 நம்முடைய ஆலயத்தில் வைத்து வருகின்ற 27, 28, 29 ஆகிய தேதிகளிலே நடைபெறுகிறது. குடும்பங்களாக நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். தொலைக்காட்சி, ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிறேன் அன்பான தேவஜனமே, இந்த வாரம் இறுதிக்குள்ளாக உங்கள் பெயர்களை நீங்கள் பதிந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அது உங்களுக்கு தங்குவதற்கும் உணவுக்கான ஒழுங்குகளை நாங்கள் செய்வதற்கும் வசதியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினாலே ஒருவேளை கலந்து கொள்ள வாஞ்சை உள்ளவர்கள், நிச்சயமா விசுவாசம் உள்ள குடும்பங்கள் ஒரு சிலர் வருகிறேன் என்று எனக்கு வாக்கு சொல்லி இருக்கிறாங்க. நீங்களும் கலந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் எங்களோடு தொடர்பு ஏற்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பதாக தான் ஒரு மிகப்பெரிய அளவிலே ஆவல்சூரன்பட்டியிலே ஒரு கன்வென்ஷன் நடத்தினோம். ஆனாலும் ஆண்டவர் திரும்பவும் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, இந்த கூட்டம் வேறெங்கும் நடத்தக்கூடாது, உம்முடைய ஆலயத்தில் நடக்க வேண்டும், அது அநேக ஜனங்களின் விடுதலைக்காக, சாட்சிகளை எழுப்புவதற்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்ய சொல்லி இருக்கிறார். அதன்படி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினாலே நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டத்தில் வரக்கூடிய சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியோர்கள் வரை ஒருவர் கூட விடுதலை இல்லாமல்
தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் நீங்கள் கடந்து போவது இல்லை. அதற்காகவே சில விசேஷித்த ஊழியக்காரர்களையும் அழைத்திருக்கிறேன். நானும் கூட உங்களோடு பேசுவதற்காக ஆயத்தமாக இருக்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த ஊழியத்திற்கு எந்த ஒரு வெளிநாட்டு அமைப்புகளோ வெளிநாட்டு தனிப்பட்ட மனிதனுடைய காணிக்கைகளோ நிரந்தரமாய் கிடையாது. ஒரு சிலர் நமது நாட்டிலிருந்து போனவர்கள் ஜெபித்து அவர்களுக்கு கிடைத்த காரியங்களை வைத்து சின்ன சின்ன காரியங்கள் அவ்வப்பொழுது செய்வாங்க. ரெகுலரா அப்படின்னா விரல் விட்ட தான் எண்ணணும். அதன் மூலமாக நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கைகள் மூலமாக சபைகள் பயன்படுத்தி அந்த சபையின் மூலமாய் அறிமுகமானவர்கள், தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்கள், விடுதலையை பெற்றவர்கள், விடுதலையின் காணிக்கையின் மூலமாக தான் இந்த ஊழியம் நடைபெறுகிறது. இப்போ தொலைக்காட்சி நமக்கு கிட்டத்தட்ட 1,15,000 ரூபாய் நாம் செலவு பண்ணுகிறோம். மாதாந்திர நலத்திட்டம் பார்வையற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 4வது சனிக்கிழமை தோறும் நம்ம அரிசி பருப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதற்கு கிட்டத்தட்ட 82,000 ரூபாய் நாம் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே உள் பணியாளர்களாக 7 நபர்களும், விடுதிக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் சேர்த்து 7 பணியாளர்களாக, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பணியாளர்கள், அதாவது வீடியோ எடிட்டிங் மற்றும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஒர்க்குக்காக 3 நபர்களுமாக 10 நபர்கள் நமக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய தொகை மட்டும் 1,22,000 ரூபாய் செலுத்த இருக்கிறோம். ஆகையினால இதற்காக, இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தை ஒருவேளை நீங்க நேரடியாக வந்து நான் பார்த்து விட்டு ஏதாவது பிள்ளைகளுக்கோ அல்லது இங்க இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்லது இந்த ஊழியத்தின் ஏதாவது ஒரு பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிப்பீர்கள் என்றால் மதுரைக்கு வாங்க. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறம் தான் எங்களுடைய ஆலயம் இருக்கிறது. நம்ம இந்த ஊழியத்தில் பேர் போடுறோம் பார்த்தீங்களா, சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரைன்னு போட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே கொண்டு வந்து என்ன செஞ்சிடும், விட்டுரும். ஆகையினாலே நீங்கள் தொடர்புகளை கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கூகுள் பே, போன்பே, பேடிஎம், வாட்ஸ்அப், அலைபேசி அழைப்பு இவை எல்லாத்துக்குமே ஒரே நம்பர் தான் உண்டு. 9360383940. இந்த நம்பர்ல நீங்க உங்கள் பகுதியில் ஊழியத்தை நிறைவேற்ற அழைக்கலாம், உதவிகளுக்கு அழைக்கலாம், உங்கள் ஜெப குறிப்புக்கு அழைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த ஊழியத்தை ஒவ்வொரு நாளும் மிகுந்த பிரயாசத்தோடு ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறேன். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகையினால தான் தடையில்லாமல் இதுவரைக்கும் இந்த ஊழியம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால உங்கள் காணிக்கை எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அதை விட முக்கியம் உங்க குடும்ப தனிப்பட்ட ஜெபங்களில மோசஸ் மாரியப்பன் பேரை சொல்லி, சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தினுடைய பேரை சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற நாட்களில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்த ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுங்கள். 4வது சனிக்கிழமை உபவாச கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நேற்றைய தினத்திலே நம்முடைய ஆலயத்திற்கென்று புதிதாக ஒரு ஃபுல் பிட் செய்வதற்கான ஏற்பாடுகளை தொடங்கி ரூபாய் 15,000 ரூபாய் அட்வான்ஸ் போடப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. அதற்கு 40,000 ரூபாய் நாம் செலவு பண்ண இருக்கிறோம். ஒரு அழகான ஃபுல் பிட்டை தேக்கு மரத்தில், ஏன்னா ஆண்டவருடைய வீட்டை தாவீதும் சாலமோனும் எப்படி வாஞ்சித்தார்கள், எப்படி கட்டினார்கள் என்பதற்கு அடையாளம் உண்டு. நெகேமியா ஆலயத்தை கட்டுவதற்காக, அலங்கத்தை கட்டுவதற்காக எப்படி வாஞ்சித்தான் என்பது உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த ஊழியத்தை இதுவரை நான் உங்களுடைய உதவியோடு எப்படி கட்டி கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகையினால இந்த ஃபுல் பிட் இல்லாம ஆலயம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால இதையும் நேர்த்தியாக அமைக்க வேண்டும் என்பதற்காக நாகர்கோவில் பகுதியிலிருந்து செய்வதற்காக நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த ஃபுல் பிட்டுக்காக, தேவைகளுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நம்மை நடத்தின தேவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், நன்றி செலுத்த போகிறோம். இந்த நாட்களில் நாம அதிகமாக ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றாலும் எங்கே போனாலும் என்ன ஓலங்கள் கேட்கிறது, மரண ஓலங்கள் கேட்கிறது, பயப்படுகிற காரியங்கள் கேட்கிறது. எங்கே போனாலும் குடித்து வெறித்து விட்டு பிரச்சனைகள் உண்டு பண்ணுகிற மக்களை நாம் அதிகமாக என்ன செய்துட்டு இருக்கிறோம், சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால கிறிஸ்தவ பிள்ளைகள் கடைசி காலங்களிலே
மிக வெளிப்போடு இருக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற காலங்களெல்லாம் மிக கொடிய காலமாகவே இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. என்ன சொல்லி இருக்கிறது? யார் சொல்லி இருக்கிறான்? வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகையினாலே என் அன்பான தேவ ஜனமே, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? விழிப்போடு இருங்க, ஜெபத்தோடு இருங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த நிலையிலும் எப்பவுமே தோல்வி கிடையாது. அதுக்கு இந்த ஊழியம் சாட்சி. உங்களுக்கே தெரியும், திருப்பி நான் சொல்ல வேண்டியதில்லை. அதனால எல்லாரும் எழும்பி நின்று இப்போ கூட கொஞ்ச நேரம் ஆண்டவர் நடத்தி வந்ததை நினைச்சு நன்றி செலுத்த போறோம். ஆண்டவர் நடத்துவதற்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? அர்ப்பணிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போல். ஐயா, எங்கோ அலைந்தேன், எங்கோ திரிந்தேன். தூற்றுகிற ஜனங்கள், தேடுவார் இல்லாத ஜனங்கள். ஆனால் அவர் கரத்தில் என்னை அர்ப்பணிக்கும் போதுதான் மிக அழகான ஒரு ஊழியத்தை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நிற்க வைத்திருக்கிறார். இந்த சபையில நின்று கொண்டிருக்கிற நீங்களும் கூட, ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்துட்டீங்க. இந்த மாதத்திலும் கூட கடைசியை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை இப்பவும் உடைய கரத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நடத்துங்கன்னு சொல்லி இந்த பாடல் அப்படி என்னோடு சேர்ந்து நீங்க பாடும்போது நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். அல்லேலூயா. ஒரு மனிதன் சாதாரணமா ஒரு மனிதன் கிட்ட ஒரு உதவியோ ஒரு காரியத்தையோ சொல்லிட்டான். அவங்க என்ன சொல்றாங்க? என்ன நம்பி அவன் சொல்லிட்டாயா, என்ன நம்பி அவங்க சொல்லிட்டாங்கயா, நான் என்ன செய்யணும்? அவங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கணும், செய்யணும். ஆனா நீங்க இப்ப கேட்க போறது, இப்ப அர்ப்பணிக்க போறது, இப்ப துதிக்க போறது, இப்ப ஜெபிக்க போறது, இப்ப பாட போறது, இந்த உலகத்தை உண்டாக்கின, இந்த உலகத்துல உங்களை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன உங்களுக்காக பலியான இயேசு கிறிஸ்து. எல்லாம் சொல்லுவோமா? ஆமென். அந்த தேவனிடத்துல என்னை அர்ப்பணிக்கும் போது, அந்த மகத்துவமுள்ள ராஜனிடத்துல என்னை அர்ப்பணிக்கும் போது என்னை அவர் நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், என் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈராக இருப்பார், என் குடும்பத்திற்கு சமாதானத்தை தருகிற யெகோவா ஷாலமாக இருப்பார். கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா பாடுமா? ஹல்லேலூயா பாடுமா? நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போல். நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போல். ஐயா உன் பாதம் என் தஞ்சமே. சொல்லுங்க, ஐயா உன் பாதம் என் தஞ்சமே. அனுதினம் ஓடி வந்தே. பாடு தம்பி. ஐயா உன் பாதம் என் தஞ்சமே. பாடுமா? அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே அதிசயம். சொல்லுங்க, ஆனந்தமே அதிசயமே. நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம். சொல்லுங்க, நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம். எங்கே நான் போக, எங்கே நான் போக உம் சித்தமோ. சொல்லுங்க, அங்கே நான் சென்றிடுவேன். ஏசப்பா எல்லாம் சொல்லுங்க, எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடு. உங்க நாமத்துல, உன் நாமத்தில் ஜெயம் ஜெயம் எடுப்பே. சொல்லுப்பா, உங்க நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்துங்க. விட்டு கொடுங்க, நல்லா துதிங்க ஆண்டவரே. நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போல். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்கள் ஏசப்பா துதி பாடி மகிழ்ந்தீர். அதற்கு தான்ப்பா இங்க வந்திருக்கிறேன், அதுக்கு தான்ப்பா இங்க வந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க ஆமென்.
நிந்தைகள் நெருக்கம் பாடுமா துன்பங்களில் துதிப்பார் மகிழ்ந்திருப்பே. கிருபை கிருபை ஒன்றே போதுமையா. சொல்லுங்க, கிருபை ஒன்றே சோதுமையா. நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் குந்தன் சித்தம். எல்லாம் ஒப்பு கொடுங்க. நாதா முடிக்க போறேன், ஒப்பு கொடுங்க. இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும். எல்லாம் சொல்லும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், என்ன வணங்கப்பா, என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் அன்றைக்கு எரேமியா இடத்துல என்ன சொன்னாரு? நீ எழுந்து குயவன் இடத்திற்கு போ, அவன் அந்த பாத்திரத்தை வணங்குகிறதை போல நான் உனக்கு ஏன் இப்படி செய்யக்கூடாதுன்னு கேட்டார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை வேளையில, இந்த ஞாயிற்றுக்கிழமையில, இந்த ஆராதனையில என் நிந்தை நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் துதிக்கணும்னு சகோதரர் சொல்றார். அவர் துதித்ததுனால அவர் மகிழ்ந்திருக்கிறார்னு சொல்றாரு. அவருக்கு கிருபை வைத்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நானும் கூட அப்பப்ப அந்த கிருபையை ருசிச்சிருக்கிறேன். இப்பொழுதும் அந்த கிருபை, தேவ சமாதானம் என் இருதயத்துக்குள்ள இறங்கி வரட்டுன்னு சொல்லுங்க. எத்தனை நிந்தைகளாக இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை தடைகளாக இருந்தாலும் சரி, எத்தனை சாத்தானின் விக்கினங்கள், சூழ்ச்சிகள், மரண கட்டுக்களாக இருந்தாலும் சரி, அவர் கிருபையினாலே மாறுது. நல்லா அர்ப்பணிக்கிறவங்க, இயேசுவே இயேசுவே என்னை நான் இப்பொழுதே அர்ப்பணிக்கிற ராஜா, என்னை நான் இப்பொழுதே விட்டு கொடுக்கிற ராஜா. என் நிந்தையில கூட வாங்கப்பா, என் நெருக்கத்துல கூட வாங்கப்பா, என் வியாதியில கூட வாங்கப்பா, என் கடன் பாரத்துல கூட வாங்கப்பா, என் தேவையின் மத்தியில கூட வாங்கப்பா, எனக்கு இருக்கிற கட்டுக்கள்ல கூட வாங்கப்பா, எனக்கு இருக்கிற சோர்வுகள்ல கூட வாங்கப்பா, எனக்கு இருக்கிற பாரங்கள்ல கூட வாங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க, உங்க நிந்தை மாறப்போகிறது, உங்க அவமானம் மாறப்போகிறது, உங்க நெருக்கங்கள் மாறப்போகிறது. சகரியாவின் மனைவி எலிசபெத் சொன்னாங்க, ஜனங்களுக்குள்ள இருந்த என் நிந்தையை என் கர்த்தர் நீக்கி விட்டார் என்று சொன்னார். இன்னைக்கு துதிக்கிற நீங்க, இன்னைக்கு அர்ப்பணித்திருக்கிற நீங்க, இன்னைக்கு இயேசு நாதனை பார்த்து ஒப்பு கொடுத்திருக்கிற நீங்க, ஐயா எங்கே போக நான் உம்முடைய சித்தம் என்று கேட்டிருக்கிற நீங்க, ஐயா உம்முடைய பாதம் என் தஞ்சம் என்று சொல்லி இருக்கிற நீங்க, இன்னைக்கு அவர் கிருபையை பெற போறீங்க. அவர் கிருபை உங்களுக்கு இறங்கி வருகிறதை பார்க்கணும்னா கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஐயா வானத்தையும் பூமி படைத்தவரே, வானாதி வானங்களை கொள்ளாத எங்கள் தெய்வமே, அன்னைக்கு நீங்க துதித்த போது, நீங்க உம்முடைய பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது உமக்கு ஒரு தூதன் இறங்கி வந்ததை போல எனக்காய் கொடுக்கப்பட்ட குமாரனை நோக்கி, எனக்காய் கொடுக்கப்பட்ட இயேசுவை நோக்கி, எனக்காய் கொடுக்கப்பட்ட தகப்பனை நோக்கி, எனக்காய் கொடுக்கப்பட்ட என் ராஜாதி ராஜாவை நோக்கி, என் நிந்தைகளுக்காய், என் அவமானங்களுக்காய், என் தேவைகளுக்காய், என் காயங்களுக்காய், என் கட்டுக்களுக்காய், என் கண்ணீருக்காய், என் போராட்டத்திற்காய், என் சண்டைகளுக்காய், என் சச்சரைகளுக்காய், எனக்குள்ளே என் பிள்ளைகள் குடித்து வெறித்திருக்கிற பிள்ளைகளுக்காய், ஓ இறங்கும் என்று கேட்கும் போது, இறங்கும் என்று கேட்கும் போது, மாற்றும் என்று கேட்கும் போது, காப்பாற்றும் என்று கேட்கும் போது, வழி நடத்தும் என்று கேட்கும் போது என் தேவன் இறங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அநேக ஜனங்கள் குடித்து வெறித்து தன் தாயை தொந்தரவு பண்ணுகிற பிள்ளைகள் மேல் என் தேவ கிருபை கடந்து வருகிறது. தன் மனைவியை தொந்தரவு பண்ணுகிற பிள்ளைகளின் மேல் என் தேவ கிருபை கடந்து வருகிறது. தன் சகோதரனை தொந்தரவு பண்ணுகிற பிள்ளைகளின் மேல் தேவ கிருபை கடந்து வருகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க, எனக்கு அந்த கிருபை வேணும். என் குடும்பத்துல தாங்க முடியல, என் பிள்ளை பண்ற பிரச்சனை தாங்க முடியல, என் புருஷன் பண்ற பிரச்சனை தாங்க முடியல, என் மனைவி பண்ற பிரச்சனை தாங்க முடியல, என் பக்கத்து வீட்டுல என் ஓனர் பண்ற பிரச்சனை தாங்க முடியல. எல்லாவற்றையும் அவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் அவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. முடிந்து போனது, கெட்டு போனது, பட்டு போனது, விட்டு போனது, அநேக நாட்களாய் தடைபட்டு போனது, எல்லாவற்றிலும் தேவ கிருபை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி இன்னைக்கு நான் சொல்றேங்க, இந்த மோசஸ் மாரியப்பனுக்கு தேவ கிருபையும் தேவ பலனும் தேவன் திடப்படுத்துதலும் இல்லைன்னா
நேற்றைய தினமெல்லாம் கிட்டத்தட்ட காலை 4 மணியிலிருந்து இரவு 8:30 வரைக்கும் பிரயாணம். இன்னைக்கு நிக்கிறேன்னா நீங்க கேட்கும் போது அதே கிருபை, அதே இரக்கம், அதே தயவு, அதே வழிநடத்துதல், அதே வல்லமை, அதே அபிஷேகம் நீங்கள் இன்றைக்கு காண்பீர்கள். இப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற எகிப்தியனாய் இருக்கிற, தலைச்சங்காரமாய் இருக்கிற, தலை வழியாய் இருக்கிற எல்லாவற்றிலும் இயேசுவின் கிருபை இறங்கி வருகிறது. ரிபா ஷாதாரா பாலாரா நாபாதா துரச்சதரா பாலாகரானா எல்லாரும் ஓ ராமா ஷதா, ஓ ரீபா ஷதா, ஓ ரக்கா ஷதா, ஓ ரீமா நபா, ஓ ரப்பா ரகா ரதனா துரந்தர ஷதலபா. எல்லா அந்தகார சக்திகளின் கிரிகள், எல்லா போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவிகள், எல்லா பலகீனப்படுத்துகிற ஆவிகள், எல்லா தடுமாற்றத்தை கொண்டு வருகிற ஆவிகள், எல்லா தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகள், எல்லா சண்டையை கிளப்பிடுகிற ஆவிகள், எல்லா மாம்சீகத்தின் இச்சைகள் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற பிள்ளைகளுக்கு இனி இல்லை. துதிக்கிற பிள்ளைகளுக்கு இல்லை. நல்லா துதி, நல்லா துதி. கர்த்தாவே அப்படியே செய்யும், அப்படியே நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காய், அப்படியே நீர் செய்ய போகிறதற்காய் நன்றி 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 நன்றி. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை தாங்குகின்றவர், என்னை நடத்துகின்றவர் என் நேசர் நீரே. எல்லாம் சொல்லுவீங்களா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை தாங்குகின்றவர், என்னை நடத்துகின்றவர். அப்பா ஏசப்பா, எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா நீர் மாத்திரம் தான்ப்பா. ஆகையினால இந்த ஆலயத்துல வந்து உம்மை துதிக்கிறேன்ப்பா. இந்த ஆராதனையில உம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறேன்ப்பா. இந்த ஆலயத்துல என் தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்துல நிக்கிறேன்ப்பா. நான் அடைந்திருக்கிற துயரத்திற்காக உம்முடைய சமூகத்துல துதி பலிகளை, நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன்ப்பா. என்ன நடத்துங்கன்னு கேளுங்க. நீங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, என்ன சூழ்நிலைகளை எனக்கு தெரியாது, என்ன பிரச்சனைகளை எனக்கு தெரியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, எனக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவருடைய வழி நடத்துதல், எனக்குள்ளே வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவ மகிமையின் வல்லமை இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பும் போது நீங்கள் ரிசீவ் பண்ண விரும்பினால், நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பினால், நீங்கள் சுதந்தரிக்க விரும்பினால், இறங்கி வரட்டும் என்று சொல்வீர்களானால் இப்பொழுதே 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 அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை உங்களை 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 உங்கள் தொழிலை, உங்கள் குடும்ப வாழ்க்கையை, உங்கள் வியாதியை, பிரிந்து கிடக்கிற உங்கள் மகளின் வாழ்க்கையை, வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை, நாள்பட்ட வியாதிகளிலே கலங்கி தேவைகளுக்காய் பயந்து போய் இருக்கிற பிள்ளைகள், கடன் பாரத்தில் என்ன செய்வோம், எப்படி செய்வோம் என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளின் மேல் வைக்கிறார். அந்த ரிசீவ் பண்ணுவாங்க, அதை ரிசீவ் பண்றவங்க எனக்கு 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே எனக்கு மட்டும் செய்வீங்கப்பா, எனக்கு தான்ப்பா செய்வீங்க. நான் நம்புறேன்னு சொல்லுங்களேன். உங்க தொழில ஒரு வித்தியாசம் வரும். நான் நம்புறேன்னு சொல்லுங்க. உங்க பயணங்கள்ல ஒரு வித்தியாசம் வரும். நான் நம்புறேன்னு சொல்லுங்க. உங்க ஆபீஸ் வேலையில ஒரு வித்தியாசம் வரும். நான் நம்புறேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க ஹையர் ஸ்டடிலையோ சின்ன கிளாஸ்லயோ ஒரு வித்தியாசம், ஞானத்தின் ஆவி உங்க பிள்ளைகளுக்கு வரும். மன வளர்ச்சி குண்டிய பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். கண் பார்வை உள்ள குறைவுள்ள பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். காது செவி குறைவற்ற பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். நீங்க நிந்தையோடு வந்து, துன்பத்தோடு வந்து துதிக்கிறது உண்மைன்னு அவருக்கு தெரியும். ஆகையினால் இப்பொழுதே அவர் கிருபையினாலே உங்க பிள்ளைங்களை தொடுறார். என் பிள்ளையை தொட போறார். என் பிள்ளை விடுதலையாக வரப்போகுது. இந்த ஆலயத்தில் நான் ஒரு சாட்சி சொல்லி பாருங்க. சுகர் மறையுது, கேன்சர் மறையுது, டயாலிசிஸ் பண்ணுகிற அனுபவம் மறையுது. கர்த்தர் உங்க குடும்பத்தில் அதை எல்லாம் உங்க குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு, நல்ல காரியங்களுக்கு, தேவைகளுக்கு பயன்படுத்த சொல்லுகிற ஏகோவா ராப்பா அங்கே கடந்து போய் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். என் வீட்டுக்குள் போவாராக, என் கணவனை தொடுவாராக, என் மனைவியை தொடுவாராக, என் பிள்ளைகளை தொடுவாராக, என் சகோதரரை தொடுவாராக, என் பக்கத்து வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ
எல்லா பேர் சொல்லி அவங்க பேரை சொல்லி அவர்களை தொடட்டும், இவளை தொடும், அவரை தொடும் என்று சொல்லி கேளுங்க. அவர் தொட்டு சுகமாக்குகிற வல்லமை. நீங்க நிந்தையிலே துதிக்கும் போது, பாரத்தோடு துதிக்கும் போது, ஜெபத்திலே கேட்கும் போது உங்களை விட்டு கொடுக்காமல், உங்களை தாங்கி நடத்தி, உங்களுக்கு வாளாக்காமல், ஓ ராபா ராபா தலையாக்குகிற தேவன், கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். ஏற்கனவே பாடினதான், பாடுங்க. அந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் ஏசப்பா, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடைசி சரணத்தை மட்டும் நாம் பாட போறோம். கடைசி சரணத்தை மட்டும் உணர்ந்தவர்களாய் பாட போறோம். ஒரு நாள் குறைவில்லாமல் உணர்வு தந்தீர், ஒரு நாள் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் புகழும் காத்து. இதுவரைக்கும் உங்களை காத்தா நீங்க பாடுங்க. இதுவரைக்கும் உங்க தேவைகளை சந்தித்தா நீங்க பாடுங்க. இதுவரைக்கும் உங்களை ஆகாரம் கொடுத்து புஷிச்சாருன்னா பாடுங்க. இல்லைன்னா போஷிக்கலைங்க, நான் நன்றி சொல்ல மாட்டேன்னா உட்காருங்க, பாட வேண்டாம். ஆனா நான் சொல்றேன், எத்தனையோ இடத்துல எத்தனையோ பேர் பட்னியா இருக்கிறாங்க. இந்த ஊழியத்தில் தொடர்பில் இருக்கிற யாரும் பட்னியா இருந்ததா கேள்விப்பட்டதில்லை. அப்படி ஒருவேளை பட்னியா இருந்தாலும் கூட அவர்களுக்கு நாம் பணங்களை அனுப்பி உதவி செய்வதற்கும் கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு. நீங்க பட்னியா இருக்கிறது இல்லைன்னா, நீங்க பட்னியா இருக்கலைன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இல்லைன்னா வாயை திறந்து அமைதியா உட்கார்ந்துருக்கலாம். எல்லாம் சொல்லுங்க. ஒரு நாளும் குறைவில்லா உணவு தந்தி. சொல்லுங்க. ஒரு நாள் குறைவில்லா உணவு தந்தி, உறைவிடமும் புகழும் தந்து காத்து வந்தி, உறைவிடமும் புகழும் தந்து காத்து. அப்பா அப்பா உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி. எல்லாம் வாயை திறந்து அப்பா உமக்கு நன்றி. எல்லா வாயை திறந்து ஏசப்பா, இதுவரைக்கும் எனக்கு உணவு தந்துட்டீங்க, இதுவரைக்கும் எனக்கு உடை தந்துட்டீங்க, இப்பவும் எனக்கு இருக்கிற நிந்தைகள் நெருக்கங்கள்ல துதி பாடும் போது நான் கிருபை வைப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. உங்க கிருபை போதும்னு நான் காத்திருக்கிறேன். அந்த கிருபை இப்பமே இறங்கி வந்துட்டதா நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வாரம் நான் பிரதர் கிட்ட சாட்சி சொல்லணும். 3 நாள் கூட்டத்துல நான் சாட்சியா நிக்கணும். விசுவாசிக்கிறவங்க ஆண்டவருக்கு அப்படியே ஒரு பெரிய கைத்தட்டல், நல்ல கைத்தட்டல் போட்டு தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. அநேக பிள்ளைகளுடைய வாழ்வு சமாதானத்தின் பாதைக்கு திரும்புகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி. அநேக பிரிந்திருக்கிற பிள்ளைகள் இணைகிறீங்க. அநேக பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அநேக 30 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு இன்னும் 5 மாதங்களில் திருமணம் முடிகிறது. கரங்களை தட்டி ஆமென். ஒருவேளை உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு இருக்கலாம். சந்தோஷத்தோடு கை தட்டுங்க, நடக்கும். நிச்சயமா நம்ம ஆலயத்துல சாட்சி வரப்போகுது. இன்னும் 5 மாதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், குறித்து காத்திருக்கிற பிள்ளைகள், குறிக்கவே இல்லை என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு 30 வயதிற்கு மேற்பட்ட அநேக குடும்பங்களை எனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். உங்கள் கலக்கங்களை, உங்கள் கண்ணீர்களை நிந்தையோடு நெருக்கத்தோடு துதி செலுத்தி இருக்கிற உங்களுக்கு கிருபை வைத்து மாற்றப் போகிறார். இப்பொழுதே ஒரு சின்ன உடன்படிக்கை, இதை நான் இந்த ஆலயத்தில் அறிவிப்பேன் என்று மட்டும் ஒரு தீர்மானம் எடுங்க. நிச்சயமா உங்க கல்யாண பத்திரிகையை நான் பார்ப்பேன். கரங்களை தட்டி. என் வீட்டில் நடக்க போகுது, என் தம்பிக்கு நடக்க போகுது, என் அக்காவுக்கு நடக்க போகுது, என் அண்ணனுக்கு நடக்க போகுது, எங்க உறவுகளுக்குள்ள நடக்க போகுது, என் சபையை சார்ந்தவர்களுக்கு நிறைய குடும்பத்துக்கு செய்ய போறார் கர்த்தர். இந்த மாசம் இந்த வாரத்தில் எனக்கு பர்டிகுலரா சொல்றார், நிறைய குடும்பத்தில் செய்ய போறார்.
எனக்கு அவர் உணர்த்திட்டாருன்னா இது வரைக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். தரிசனத்தோடு தான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். இப்பவும் நான் பார்க்கிறேன் அநேக குடும்பங்கள் இந்த இடத்துல வரப்போறீங்க, போஸ்டல்ல கார்டு அனுப்ப போறீங்க. விசுவாசிக்கிற பிள்ளைகள் என் பிள்ளைக்கு நடக்க போகுதுன்னு சொல்றவங்க கரங்களை தட்டுங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. 5 மாதம் நீங்க எத்தனை மேட்ரிமோனியில பதிஞ்சிருந்தாலும் சரி, எத்தனை ஊழியக்காரங்க கிட்ட சொல்லி இருந்தாலும் சரி, இல்ல நீங்களா முயற்சித்து இருந்தாலும் சரி, இல்ல யாரையும் நம்பி ஏமாத்திருந்தாலும் சரி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அவர் கிருபை உங்க மேல விழும். அவர் கிருபை ஏற்ற துணையை கொண்டு வரும். அவர் கிருபை குறித்ததை குறித்த காலத்தில் நிறைவேற்றுகிறதா இருக்கும். கரங்களை தட்டி ஆமென். நிச்சயமா அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. குழந்தை பாக்கியத்தில் ஆசீர்வதிக்க போறாங்க, திருமணத்தில் ஆசீர்வதிக்க போறாங்க, விட்டு போன வியாபாரங்கள்லாம் தொடர போகுது, வீடு வாசல்கள் எல்லாம் கர்த்தர் நிலையானதாய் கொடுக்க போறாரு. வாடகை வீட்டில் இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு முறுமுறுப்புகள் எரிச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, அது எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான வழிகளாக மாறுகிறது. கரங்களை தட்டி ஆமென். ரிஷி பண்றவங்க கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பாரத்தோடு இன்றைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன் எனக்கு பாரம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கர்த்தரை நம்பி இறக்கி வைக்கும் போது ஒவ்வொரு நாளும் எல்லா இகவர நன்மைகளையும் என் தேவன் ராஜாதி ராஜன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப கூட என்னோட நீங்க அவிசுவாசமா எந்த வார்த்தையும் மணங்காம இல்ல இந்த சகோதரன் பாரத்தை வைக்கும் போது கர்த்தர் கேட்கிறார்னா அதே தேவன் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதே தெய்வம் தான் இன்னைக்கு விழாவி கொண்டிருக்கிறார். அதே தெய்வம் தான் இந்த விலகின பாண்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன நடத்துவார்னு விசுவாசிங்க. எத்தனை காரியமா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத காரியமா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்காக நான் ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாதா உம்முடைய திருக்கரத்தில் நான் நிற்கிறேன் என்று சொல்லி இந்த ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு என் பிள்ளைகளுக்காக, ஊழியங்களுக்காக, என் பணியாளர்களுக்காக, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக, இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிறவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் நான் கை நீட்டும் போது அநேக சாட்சிகள், அநேக பதில்கள், அநேக உத்தரவுகளை நீர் கேட்கும்படி கிருபை செய்கிறீர். இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து, எங்களோடு சேர்ந்து எங்கள் திருச்சபை மக்களும், வெளியிலிருந்து அநேக ஜனங்களும் ஆன்லைன் ஊடாக, தொலைக்காட்சி ஊடாக இவர் மேல் வைக்கிற கிருபை, இந்த விலகினத்தின் மேல் வைக்கிற கிருபை, அதே தேவனை நானும் விசுவாசிக்கிறபடினால் என் பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாழ்வு, என் பிள்ளைகளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி, என் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலை, என் பிள்ளைகளின் கல்வி, என் பிள்ளைகளுக்கு இருக்கிற அங்கவீன குறைவுகள், என் பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நாள்பட்ட வரவேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் அற்புதம் நடக்கும் என்று விசுவாசத்தோடு கேட்கிறார்களோ ஆண்டவரே, விசுவாசத்தினாலே தானே எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினால் வராதவைகள் எவைகளும் சாபம் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே, இன்றைக்கு விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பழைய சாபங்கள் எல்லாம் மாறி கிறிஸ்து இயேசுவின் சிலுவையினால், கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளினால் குணமாக்கப்பட்டிருக்கிறதுனால், கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபடினால், ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினால், குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலை என்று சொல்லி இருக்கிறபடினால், அந்த விடுதலையின் வார்த்தையினால் இன்றைக்கு நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். சொன்ன வார்த்தைகள், ஜெபித்த ஜெபங்கள் ஆண்டவரே ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு இதுவரை நடத்தி இருக்கிறீங்க, இனியிலும் நடத்த போறீங்க. உமது கிருபைக்காய், உமது சாட்சிக்காய் நான் காத்திருக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம். என்னோடு தாழ்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீரே கனத்துக்குரியவர், நீரே துதிக்குரியவர். இம்மட்டும் நடத்துனீங்க. தொடர்ந்து உடைய வார்த்தையின் வேளையிலும் கூட அடிமையை மறைத்து நீங்க பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் உங்கள் யாவரையும் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எவ்வளவு நேரம் நம்ம பாடினாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்பது, துதித்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதிலும் இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிற சத்தியம் உங்கள் வாழ்விலே மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தின் இறுதியிலே கூட உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதன்படி 3 நாட்கள் 27, 28, 29 ஆகிய தேதிகளிலே தரிசன முகாம் நடைபெறுகிறது. இதற்காய் ஜெபியுங்கள். கலந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் கடந்து வாருங்கள். உங்களை ஆசீர்வதிப்பதற்காய், உங்களுக்காய் ஜெபிப்பதற்காய் நான் காத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட என்ன பேசலாம்
அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்டபோது 2 ராஜாக்களின் புத்தகத்தை கொடுத்தார். ரொம்ப நமக்கு பரிச்சயமான புத்தகம் தான். ஆனா அதே சமயத்துல எல்லா அதிகாரங்களையும் நாம் உற்று நோக்குகிறோமா என்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படிதானங்க? எல்லா அதிகாரங்களையும் நம்ம என்ன செய்ய முடியாது, உற்று நோக்க முடியாது. 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த 20வது அதிகாரத்துல த ஃபெமினியன் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறார். அவர்தான் த ஃபேமஸ் இசக்கியா. அல்லேலூயா. ஆனா அதுல அவர் வியாதிப்பட்டது, கண்ணீரை கண்டேன் என்று சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசா தெரியல. அது அநேக முறை நாம் பிரசங்கித்திருக்கிறோம். நிச்சயமாக இன்றும் கூட அவர் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு கொடுக்கிற காரியம், உங்களுக்கு கொடுக்கிற காரியம், நீங்க கேட்க வேண்டிய காரியம் 8வது வசனத்திலே அடங்கி இருக்கிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 20:8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், அவர் நான் உண்மை உத்தமமாயிருந்தேன், நலமானதை செய்தேன் என்று சொன்னபோது மறுபடியும் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். எல்லாம் சரிதான். அப்புறம் என்ன பெறாரு, அத்திப்பழ அடைய தூக்கி பிளவு மேல, அந்த காயத்தின் மேல என்ன செய்யறாரு, போடுறாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு காரியம் என்ன கருகிறாரு, இதெல்லாம் சரிதான், இந்த வியாதியெல்லாம் நீங்கிரும், ஓகே தான். ஆனா நான் சேர்ச்சுக்கு போவேன், மறுபடியும் ஒரு சாதாரண மனிதனை போல நடந்து எல்லா வேலைகளையும் செய்ய முடியும், அது இந்த 3 நாளுக்குள்ள நடக்கும்னு சொல்றீரே, அதுக்கு என்னையா அடையாளம்னு கேட்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட எப்படி இருக்கிறோம், ஒரு காரியத்தை ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு நமக்கு என்ன வேணும், அடையாளம் வேணும். ஒண்ணும் இல்லை, எங்க அண்ணாச்சி செல்போனுக்கு போனாரு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. போனாராமா தங்கச்சி? போனாரு. அப்ப அவர்கிட்ட என்னையா எந்த நம்பிக்கையிலையா போறேன்னு கேட்டேன். அப்ப ஒருத்தர் பேரை சொல்லி, இவர் கூட வர்றாரியா, அவர் வாங்கி கொடுத்துருவாரியா அப்படின்னாரு. வாங்கினாரா, வாங்கினதை வீட்டில் வச்சாரா, இல்லை வேற எங்கேயும் கொடுத்துட்டு வந்துட்டாரா எனக்கு தெரியல. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் போது என்ன வேணும் கேட்கிறோம், அடையாளம் வேணும்னு கேட்கிறோம். ஆனா மனிதன் தருகிற அடையாளங்கள், நல்லா கவனிங்க, மனிதன் தருகிற அடையாளங்கள் அண்ணாச்சிக்கு பொய்யா போனது போல. பொய்யா போச்சா இல்ல செல்போன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சொல்லுங்கயா, பேர் சொல்லிடுவேன், சீக்கிரம் சொல்லுங்க. பொய்யா போச்சா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரி போகட்டும், விட்டுருவோம். அல்லேலூயா. மனிதன் தருகிற அடையாளங்கள் மாறும். ஆனால் என் தேவனிடத்துல, உங்க குடும்பத்துல இவ்வளவு நாள் கடந்து வந்திருக்கிற பிரச்சனைகளிலே ஜெயிப்பதற்குரிய, விடுதலை பெறுவதற்குரிய அடையாளத்தை கேட்டால் அந்த அடையாளத்தை தரவும் செய்வார், அந்த அடையாளம் நிறைவேறவும் செய்யும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ இங்க பைபிள் வாசிக்கிற பாப்பாவா இருக்கட்டும், நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிற என் மகளா இருக்கட்டும், ஊழியங்கள்ல இந்த பிள்ளைகளுக்கு அதிகமா நான் ஸ்பான்சர்ஸ் வெளியில இருந்து யாருக்கிட்டையும் வாங்கல. உண்மையா பீடத்திலிருந்து சொல்றேன், உண்மையா பீடத்திலிருந்து சொல்றேன். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு சிலர் கொடுக்குறீங்க. பார்வையற்றோருடைய பிள்ளைக்கும், நான் தனியாக வளர்க்கின்ற பிள்ளைக்கும் ஊழியத்திலிருந்து நான் வாங்கல. ஆனா இந்த பிள்ளைகளை நான் பொறுப்பெடுக்கும் போது இதே ஆலயத்தின் கீழ் மாடியிலே உட்கார்ந்து, இவள் தெரிந்திருக்காது, இவளுக்கு இன்னைக்கு தான் தெரியும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு மேலாக முழங்காலை ஊண்டி அடையாளம் கேட்டேன். இன்னைக்கு அந்த 2 பிள்ளைகளும் 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து போய் கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேற எங்கேயும் போய் டெபினேஷன் தேடவே மாட்டேன். இந்த மோசஸ் மாரியப்பன் வேற எங்கேயும் போய் டெபினேஷன் தேட மாட்டேன். என்னை நடத்தின விதத்தை வைத்துதான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் ஆண்டவரிடத்துல கேட்கக்கூடிய காரியம் ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவரே, இந்த இசைக்கியா ராஜா உம்மிடத்தில் அடையாளத்தை கேட்டான், அவனுக்கு நீர் அடையாளம் கொடுத்தீர். இந்த மோசஸ் மாரியப்பன் அடையாளம் கேட்டார், இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறீங்க, இப்பவும் நடத்துவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு அடையாளம் கேளுங்க. கர்த்தர் சொல்ற, முதல்ல நம்ம பாடினதன்படி, ஒரு வழி அடைக்கப்பட்டாலும் புது வழிகளை திறந்து கொடுத்து உங்கள் கடனிலிருந்து, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே எல்லா தடைப்பட்டிருக்கிற காரியங்களிலே விடுதலைகள் பெறுவதற்கான அடையாளத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க மட்டும். நிச்சயமாங்க அவனுக்கு நோய் சுகமாய் போச்சு, அத்திப்பழ அடையை போட்டாச்சு.
ஆனா அவர் இன்னொரு காரியத்தை சொல்றார், நீ 3 நாளைக்குள்ள என்ன செய்வ, ஆலயத்துக்கு போவ. அப்ப அவனுக்கு அதுதான் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. ஏன்னா வந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதினா மரணத்திற்கு ஏதுவான வியாதி. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கண்ட அவனுக்கு அடையாளத்தை கொடுத்து, அவன் கேட்ட அடையாளத்தை கொடுத்து, இதான் ரொம்ப முக்கியமா கவனிக்கப்படுகிறது. அவனுக்கு அடையாளம் கொடுத்தார் 1, அவன் கேட்ட அடையாளத்தை கொடுத்தார் 2. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்க சொல்லுங்களேன், எனக்கு அடையாளத்தை கொடுப்பார், நான் கேட்கிற அடையாளத்தை சொல்வார் தருவார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு அடையாளம் கொடுப்பார். பெண்கள் பக்கம் சத்தம் இல்ல. எனக்கு அடையாளம் கொடுப்பார், நான் கேட்கிற அடையாளத்தை கொடுப்பார். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு காரியத்திற்கும் என் ஆண்டவரிடத்தில் ரெஃபரன்ஸ், அதாவது அடையாளங்கள் வாங்காமல் நான் எந்த காரியத்தையும் செய்வதில்லை. இன்றைக்கும் இந்த ஊழியம் அநேக மக்களுக்கு நாம் போடுகிற லோகோவில் அல்ல, வார்த்தையில் அடையாளமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே அடையாளம் இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற, திருச்சபையில் அமர்ந்திருக்கிற, வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த நிலையில் கலங்கி கொண்டிருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த தேவன், அவன் கேட்டதன்படி அடையாளத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கு கொடுப்பார். என்னையா சொல்றீங்க, அப்படியா நடந்துச்சு அப்படிங்கிறீங்களா? தொடர்ந்து வாசிமாங்களே, 9வது வசனத்தை வாசிமாங்களே. அதற்கு ஏசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உமக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டார். அதற்கு ரொம்ப விவரமா நம்மால பதில் சொல்றாரு. ஒரு பொருளை, ஒரு வண்டிய, ஒரு காரியத்தை முன்னாடி கொண்டு போறது பெரிய விஷயம் கிடையாது, பின்னாடி என்ன செய்யணும், கொண்டு போகணும். உதாரணத்துக்கு இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ரயில்வே டிக்கெட் ரிசர்வேஷன் பண்றீங்களா? நீங்க டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி அந்த ஸ்கீம் இருந்துச்சு, இப்போ எனக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா டேட் நீங்க ஒரு 15ஆம் தேதிக்கு டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 20ஆம் தேதிக்கு மாற்றணும்னா அதை எழுதி கொடுத்து என்ன செஞ்சிடலாம், மாற்றிடலாம். ஆனால் அதே 15ஆம் தேதியை 12ஆம் தேதியாக மாற்றணும்னா என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு வேற டிக்கெட்டு தான் போட முடியும். அதனால இவன் சொல்றான் பாருங்க, ஐயோ முன்னாடி போறது பெரிய காரியம் இல்லையா, ஒண்ணுமில்லை. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணேன், அப்படியே ஜென்ஸ் கொஞ்சம் முன்னாடி நகண்டு வாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரா முன்னாடி வந்துருவீங்க. பின்னாடி நகண்டு போனா ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு போவீங்க, இடிச்சுக்கிட்டு போவீங்க. அல்லேலூயா. ஆனா கேக்குறான், முன்னாடி போகிறது வேணுமா பின்னாடி போறது வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க, அந்த ஏசாயாவுக்கு கொடுத்திருக்கிற தேவன் இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தை அடையாளமாக நடத்துகிற தேவன். எனக்கும் முன்னிட்டு போற காரியமா இருந்தாலும் சரி, பின்னிட்டு போற காரியமா இருந்தாலும் சரி, கெட்டு போயிருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, பட்டு போயிருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, என் குடும்ப வாழ்க்கையில அடையாளத்தை கொடுப்பார்னு சொல்லுங்க. நீங்க மாத்திர மருந்துக்கு செலவழிக்கிற பணம் எல்லாம் இந்த மாதத்தின் இறுதியிலே ஸ்டாப் ஆவதாக நீங்கள் அடையாளத்தை கேட்டா நடக்கும், நிச்சயமா நடக்கும். என் ஆண்டவருடைய விசேஷமே என்னங்க, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். நீங்க தட்டினா கண்டிப்பா திறக்கும். ஏன்னா இந்த மோசஸ் மாரியப்பன் தட்ட திறந்துகிட்டு இருக்கு, அதை வச்சுதான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல யார் அடையாளத்தை கேட்டாலும் அவர் கொடுக்காம இருந்ததே இல்லை. இன்னொரு மனுஷனை கூட பார்ப்போமே, நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் நல்லா இருக்கும் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச சம்பவமா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க போகும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு போகணும். நீங்க அனுப்பப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அநேகம் பேருக்கு அடையாளமா மாறணும். விசுவாசிக்கிறவங்க, நான் ஒரு அடையாளங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா.
நியாயாதிபதிகள் 16-17 வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர் நான் உன்னுடனே கூட இருப்பேன். ஒரே மனிதனை முறியடிப்பதைப் போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று சொன்னார். ஏன்னா இவனுடைய நிலை என்னன்னா, மனாசையில நான் மிகப்பெரிய சின்ன ஆளியா, நானே மறைவா போய் கோதுமை அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கையா அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடி 13-14 வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல போடான்னு. ஆனா இவனுக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. நானும் மனாசையில சின்ன ஆளியா, நான் எப்படியா. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் என்று கேட்கிற நீங்கள் என்னோடு இயேசு இருக்கிறார் என்று சொல்லுங்க, விசேஷித்தவர்களாய் மாறுவீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு ஒரு அடையாளம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிமா. அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தேவன்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். ஏன்னா நம்ம மனுஷன் எப்பவுமே ஏதாவது ஒரு அடையாளம் காட்டினாதான் நம்ப முடியும். இப்ப கூட நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் செல்போன் சுத்தமா நாசமாயி போச்சு. ஒரு செல்போன் வாங்கினேன். அவனும் அப்படி இருக்கும்னே இப்படி இருக்கும்னேன்னு சொன்னான். ஆனால் நான் எனக்கு அடையாளம் காமிச்சு கரெக்டாக செட் பண்ணி கொடுத்த பின்னாடி தான் நான் நம்பினேன். உண்மைதானையா? ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக அது என்ன செய்யணும், இருக்கணும். எனக்கு சரியில்லைன்னா அதை நான் என்ன செய்ய முடியாது, சும்மா வச்சிருந்து என்னமோ சொல்லுவாங்க, நாய் கையில் கொடுத்தன தேங்காய் மாதிரி உருட்டிக்கிட்டே தெரிய முடியாது. அது எனக்கு பிரயோஜனம். நிறைய பேர் கையில் பணம் இருக்கு, அது எப்படி இருக்குன்னா சரி போகட்டும், வேணாம், வசனத்தை வாசிச்சிருங்க, என்னை வைவிங்க. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உனக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர் நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றான். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புழுப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு குடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்ப என்ன நடக்குது, அப்ப என்ன கேட்கிறாரு, என்ன செய்யணும், எப்படி அற்புதம் நடக்குதுன்னு பாருங்க. அவன் கேட்டதுக்கு அடையாளம். ஏன்னா வந்திருக்கிற மனிதன் தேவதூதன் என்பதை அவனால் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. தேவதூதனுடைய வார்த்தை என்பதை நம்ப முடியல. அதுக்கு என்ன செய்யறாரு, வாசிமா. அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து, கற்பாறையின் மேல வைக்க சொல்றாரு. நடக்க கூடாத சம்பவம், ஆனா இவனை நம்ப வைக்கணும். ஏன்னா இவன் என்ன செஞ்சிட்டான், அடையாளம் எனக்கு வேணுயா, நான் அடையாளம் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். நம்ம ஆளுங்களை அப்படித்தானே சொல்லுவாங்க, யோ சும்மா இருயா, நீ வாயில ஏதாவது சொல்லிட்டு போயிருவ, அப்படித்தானேங்க, நீ வாயில ஏதாவது சொல்லிட்டு போயிருவ, நான் பார்த்தாதே, இல்லைன்னா எனக்கு அவர் சொல்லணும், எனக்கு அந்த அக்கா சொல்லணும், என் வீட்டுக்காரர் அங்க பார்த்தேன்னு அந்த அக்கா சொல்லணும், என் வீட்டுக்காரி அங்க பார்த்தேன்னு அந்த அண்ணன் சொல்லணும், அப்படித்தானேங்க. அடையாளம் வேணும், அப்பதான் சொல்லணும். பழைய உறவுக்காரி பாதையில கண்டுக்கிட்டான்னு சொன்னாதான் நம்புவோம், அப்படித்தானே. அல்லேலூயா. கொஞ்சம் சிரிங்களேன். அல்லேலூயா. ஓகே, நீ நல்லா சிரிக்கிறியா, நீ நல்லா சாப்பிட்டு வந்திருப்பேங்கிறீங்களா. நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் தெரியுமா, 3 மணிக்கு எந்திரிச்சேன். ஒரு கிளாஸ் சுடு தண்ணி, ஒரு கிளாஸ் டீயை தவிர வேற எதுவும் குடிக்கல. எப்பவுமே குடிக்க போறதும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சரி, வாசிச்சிருமா வசனத்தை. ஆனத்தை ஊற்று என்றான். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி, ஆமென் ஆமென் ஆமென், இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பி, ஆமென், எங்க இருந்து எழும்புது, கற்பாறையின் மேல் அக்கினி எழும்பி, அவன் அடையாளம் கேட்டதற்காய், கர்த்தருடைய தூதன் என்பதை கண்டும் விசுவாசிக்காமல் இருந்ததற்காய் அந்த ஆணத்தை, அந்த புரோட்டாவை என்ன செஞ்சிச்சு,
பட்சித்து போட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இது தேவ மனிதனுடைய வார்த்தை. இந்த ஊழியம் அடையாளமாக இருக்கிறது. இவரால் எழுதி வைத்து பேச முடியாது. நான் பார்க்கிறேன், இவரால் தனியாக நடக்க முடியாது. நான் பார்க்கிறேன், இவருக்கு தனியாய் சீவ முடியாது. ஒருத்தர் பவுடர் கூட போட்டு விடணும். ஈனா இப்போ அடையாளமா நிக்குதுன்னா என்னை ஒரு அடையாளமாய் மாற்றுவார் என்று சொன்னீங்கன்னா, உங்க குடும்பத்தில் விழுந்து போன நிலைமை, முடிந்து போன நிலைமை, கலங்கி போன நிலைமை, வருந்தி கொண்டிருக்கிற நிலைமை, எல்லாவற்றிலும் பட்சிக்கிற அக்கினியை கொண்டு தேவன் விழாவுகிறபடினால் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு அடையாளம் நடக்கும். கரங்களை தட்டி ஆமென். நல்ல கைகளை தட்டி உங்களுக்கு ஒரு அடையாளம் வரப்போகுதுங்க. நான் சொல்றேன், வாழ்க்கையில உங்க லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது, நிச்சயமா மாறப்போகுது. எப்படி பிரதர், என் வீட்டுக்காரரும் முடியாம இருக்காரு, நான் ஒரு ஆள் தான் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும், எனக்கு 2-3 பிள்ளை இருக்கு, அப்பப்போ எனக்கும் முடியாம போயிருது, எனக்கு வாய் கூட ஜாஸ்தியா இருக்கு. இல்ல, இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு அடையாளம் உண்டு. கரங்களை தட்டி, எனக்கு ஒரு அடையாளம் வரப்போகுது, என்னை ஒரு அடையாளமாய் மாற்ற போறார். எனக்காக சிலுவையிலே அவர் அடையாளமானார். எனக்காக அவர் இசைக்கியாவுக்காக 10 பாகையை பின்னிட்டு திருப்பினார். இப்பொழுதோ கிதியோனுக்காக பட்சிக்கிற அக்கினியை கற்பாறையின் மேல் அனுப்பினார். கரங்களை தட்டி அல்லேலூயா. இது மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு முறையும் கிதியோனுக்கு ஒரு அடையாளம் கேட்கிறேன் பாருங்க. நம்மால் எப்பவுமே எப்படித்தான், ஒரு காரியத்தை ஒரு தடவை செஞ்சுட்டாலும் நம்ப மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே கொஞ்சம் புத்தி மட்டுதான், எப்பவுமே அப்படித்தான். எனக்கும் அப்படித்தான். உங்களோட தானே நானும் இருக்கேன், உங்களுக்குள்ள தானே எனக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் கடவுளோட இருக்கனால கொஞ்சம் ஒரு 2% அப்படி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 36வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தில் 36. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோளை. எப்படி கேட்கிறான் பாருங்களேன், எப்படி கேட்கிற. ஆண்டவர் சொல்ல, மீதியானரை ஒருத்தனை முறியடிக்கிறது போல முறியடிப்பவரான்னு சொல்லிட்டாரு. ஆனத்தை ஊத்தி எரிய வச்சு காமிச்சிட்டாரு. ஆனாலும் இவனுக்கு நம்பிக்கை இல்லை. நான் இஸ்ரவேலை ரட்சிக்கணும்னா நான் சொல்ற அடையாளம் எனக்கு வேணும் ஐயா. நீங்களும் சொல்லுங்க, இன்னைக்கு நான் சொல்ற அடையாளமும் எனக்கு வேணும். நான் கேட்க போறேன், என் ஆண்டவர் கிதியோனுக்கு செய்ய போறது போல, செய்ததை நான் படிக்க போகிறது போல எனக்கும் செய்ய போறாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படி கேட்கிறான் பாருங்களேன், நல்லா இருக்கும் பாருங்களேன். அந்த கதையை கொஞ்சம், காரியத்தை கொஞ்சம் 39 வரைக்கும் நம்ம படிப்போமே, நல்லா இருக்கும் பாருங்க. வாசிமா. மயிருள்ள ஒரு தோளை களத்திலே போடுகிறேன். மயிருள்ள ஒரு தோளை, அதாவது நல்ல ரோமத்தோட உள்ள ஒரு ஆட்டுத்தோலோ மாட்டுத்தோலோ ஏதோ ஒண்ணு போடுகிறேன். பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து. ஊர்ல பனி பெய்யணும், ஆனா அது என்ன செய்யணும், தோல்ல மட்டும் இருக்கணும். பூமி எல்லாம் காய்ந்திருந்தது. பூமியில என்ன செய்யக்கூடாது, அந்த ஈரப்பசை இருக்கக்கூடாது. அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினாலே ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். ஆமென். சரி, அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்து. இன்னொரு தடவை நம்மால பாருங்க, இன்னொரு தடவையும் கேட்கிறான். அப்படி அதே அப்படியே மாத்தி கேட்கிறான் பாருங்க. வாசிமா. காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி ஒரு கிண்ணத்துல பனியை பிடிச்சிட்டான். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிமாலே. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விஷயம் பேசுகிறேன், இன்னொரு மாத்திரம் பேசுகிறேன். உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக தோளினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும். பாத்தீங்களா, இன்னைக்கு நீங்களும் ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு ஒரு அடையாளம் வேணும், டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், அது நியாயமான டெஸ்டா இருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட்ல நீங்க தோப்பீங்க, கர்த்தர் ஜெயிப்பார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்க தோப்பீங்க, கர்த்தர் ஜெயிப்பார். இல்ல நீங்களும் ஜெயிப்பீங்க, கர்த்தரும் ஜெய கிறிஸ்துவாய் உங்கள் மத்தியில இடைப்படுவார். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிமா. தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும். முதல்ல தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும். இப்ப சொல்றாரு, தோல் மட்டும் காஞ்சிருக்கணும்யா. பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும். இந்த பூமி முழுவதும் தர முழுக்கும் தண்ணி என்ன செய்யணும், ஓடணும். அப்படியே தேவன் அன்று ராத்திரியிலே செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது. பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த கிதியோனின் தேவன் தான் இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாமல் பேசுகிற தேவன், அவர் பட்சபாதம் இல்லாமல் கொடுக்கிற தேவன், எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கிற தேவன்.
யார் கேட்டாலும் செய்ய அவர் ஆயத்தம். ஆனா நம்ம வாயத்திறந்து என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் மனைவிக்கு சண்டை, நான் என்ன செய்யணும்னு அவர்கிட்ட கேட்கணும். அதுக்கு முன்னாடி நான் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன் பிரதர், அவளை ஒரு கை பார்த்துடுறேன் பிரதர். ஹலோ, இருக்கீங்களா? அல்லேலூயா. நான் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்கேன் பிரதர், அவரை விட நான் கூட சம்பாதிக்கிறேன், என்னையே மதிக்க மாட்டேன் பிரதர், ஒரு கை அவரை பார்த்துடுறேன் பிரதர். ஹலோ, நான் சொல்கிறேன், வாழ்க்கையில நீங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி, எந்த காரியத்தை எந்த மனுஷனை கொண்டு செய்தாலும் சரி, அது எல்லாமே மாறிடும். நீங்க நினைப்பீங்க அந்த கேஸ் 1 வருஷத்துல முடிஞ்சிடும்னு. உங்ககிட்ட வாங்குறதுக்காவது அந்த கேஸை 10 வருஷம் நடத்தி இழுத்தடிச்சிருவாங்க. ஆனா என் தேவனிடத்துல ஒரு அடையாளத்தை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் குறித்தது நிறைவேற்றினது, அவர் உங்களை இணைத்ததுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கும்னா, எந்தெந்த இடத்துல பிரிவுகள் இருக்கோ, எந்தெந்த இடத்துல மனமுடிவுகள் இருக்கோ, எல்லாவற்றையும் சரி பண்ணி உங்களை மறுபடியும் புதுமண தம்பதிகளை போல வாழ வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா அவன் கேட்டான், முதல்ல என்ன கேட்கிறான்? இந்த தோல் என்ன செஞ்சிருக்கணும்? நனைஞ்சிருக்கணும், பூமி எல்லாம் காஞ்சிருக்கணும். ரெண்டாவது என்ன கேட்கிறான்? தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும். இப்படி கேட்கிறான். மாத்தி மாத்தி கேட்டாலும் என் தேவன் அவனை நம்ப பண்ணி இஸ்ரவேலை ரட்சிக்க கூடுமானால், இந்த இடத்துல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று இதுவரையிலும் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை, இனிமேல் நடக்கும் என்று காத்திருக்கிறேன். இப்பொழுது சகோதரன் சொல்லிவிட்டார், ஒரு அடையாளத்தை நான் கேட்பேன் என்று சொன்னான். நான் சொல்றேன், கர்த்தர் உங்க குடும்பத்துல உங்களை ஒரு பியூட்டிஃபுல், ஒரு நல்ல 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 எங்லாஜிக் பெரிய ஒரு ஆளா, ஒரு நல்ல ஒரு ஆம்பிஷனை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா உங்களை மாற்றுவார். கரங்களை தட்டி ஆமென், அல்லேலூயா. நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். பெரிய பெரிய யோசனை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். ஏன்னா நீங்க கர்த்தருக்குள்ள இப்ப இருந்து என்ன பண்ணீங்க? அடையாளம் போடப்பட்டு விட்டீர்கள். அல்லேலூயா. இன்னும் 2 காரியத்தை சுருக்கமா சொல்லி முடிக்க போறேன். யாத்திராகமங்களின் புத்தகம் 8வது அதிகாரத்தை 3வது அதிகாரத்தை கூட எடுத்துட்டு வாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே போயிட்டா நல்லா இருக்கும்ல. 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 3வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த இடத்துல எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் பார்வோனுக்கும் இடையில இவனுக்கும் இடையில நடந்தாலும் தேவன் சொன்ன அடையாளத்தின்படி அந்த மலையிலே ஆராதனை நடந்ததென்றால், நம்ப மாட்டேன் என்று சொன்ன, திக்குவாயனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அவனை தேவன் பயன்படுத்தினார் என்று சொன்னால், இன்றைக்கு நான் சொல்கிறேன், எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் கேட்கிற அடையாளம் நடக்கும். அவர் கொடுக்கிற அடையாளமும் உங்க குடும்பத்தில் நடக்கும். புரிஞ்சா நல்ல கையை தட்டி ஆமென். மோசையோடு இருந்த தேவன், கிதியோனோடு இருந்த தேவன், எசேக்கியா ராஜாவோடு இருந்த தேவன், இன்றளவும் இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா பிள்ளைகளை போஷிக்கிற தேவன். அவர் என்னுடைய தேவன், என்னை நடத்துவார்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு அதிகாரம், அதே 8வது அதிகாரத்துல வாசிக்கமா. 8வது அதிகாரம் 22, 23 வசனம். அதே யாத்திராகமங்களின் புத்தகம் 8, 22, 23. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை, கர்த்தருக்கு என்று ஆராதனை செய்ய இருக்கிற பிள்ளைகளை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும், அதாவது பார்வோனின் ஜனங்களுக்கும் எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன செய்தாரு? வித்தியாசப்படுத்தி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாளைக்கு உண்டாகும். என் வீட்டுல கூட நாளைக்கு அடையாளம் வரணும்னு காத்திருக்கேன் பிரதர். வருமா பிரதர்னு கேட்காதீங்களேன், வரும்னு சொல்லி பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்கு நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம் மட்டும் வாசிமா. அப்படியே கர்த்தர் செய்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் அப்படியே விசுவாசிக்கும் போது, அப்படியே அனுபவிக்கிற நான் இன்றைக்கு இதை பார்க்கிற உங்கள் யாவருக்கும் ஜெபிக்கும் போது அப்படியே ஆவ கடவது. ஆமென் என்று சொல்கிறவர்களாம் கரங்களை தட்டி, இந்த அடையாளத்தின் தேவன், இந்த அற்புதத்தின் தேவன், இந்த அற்புதங்களையும் அடையாளங்களை கண்டால் ஒழிய இந்த ஜனங்கள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்ன தேவன், அந்த நம்பிக்கை நாயகனாக இருக்கிற தேவன், இன்றைக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற தேவன்.
என் வாழ்வில் அடையாளத்தை கொடுப்பார் என்று சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்விலே அடையாளம் வரும். நிச்சயமா தேவனுடைய நோக்கம் எந்த சூழ்நிலையிலுமே எந்த மனிதனையுமே அழிப்பதற்கு தேவன் என்ன செய்யல, வரவே கிடையாது. ஒருவேளை மனஸ்தாபத்தினால் அழித்தால் கூட திரும்ப அவனோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த ஒரு அடையாளத்தை மட்டும் இப்ப மழை காலமா வேற இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லிட்டு போறேனே. ஆதியாகமங்களின் புத்தகம் 9வது அதிகாரம், ஆதியாகமங்களின் புத்தகம் 9வது அதிகாரம். பைபிளை படிக்க படிக்க வந்துகிட்டே தான் இருக்க, முடிக்கணும்னு நினைக்கிறேன், முடிக்கணும். சரி, 11ஆம் வசனத்திலிருந்து வாசி மக்களே. ஆதியாகமங்களின் புத்தகம் 9:11. இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினாலே சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அடுத்த இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கும் என்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக என்ன கொடுத்தாரு? நான் என் வெள்ளை மேகத்தில் வைத்தேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உண்மையா சொல்லுங்க, புறஜாதிகள் கூட இதை ஒத்துக்குவாங்க. ஒரு வில்லு, வானவில் போல ஒரு வில்லு மட்டும் வந்துருச்சுன்னா அங்க என்ன செய்யாது, திருப்பி மழை பெய்யாது. அந்த அடையாளம் இன்னைக்கு வரைக்கும் மழைக்கு நடக்குது. அதை நம்மளும் பார்க்கிறோம். நம்ம அதனாலதான் ஒரு சில இடங்கள்ல அழிந்தால் கூட அழியாமல் தேவ ஜனங்களை பாதுகாக்கிறது என்றால், நான் சொல்றேன், அந்த வில்லோடு உடன்படிக்கை பண்ணின தேவன், அன்றைக்கு நோவா குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணின தேவன், அன்றைக்கு எசேக்கியாவோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன், அன்றைக்கு மோசையோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன், அன்றைக்கு மனாசையில் எளியவன் என்று சொன்ன கிதியோனை கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார். என்ன ஒரு அடையாளமாய் மாற்றுவார், என்னை அவர் ஆசீர்வதிப்பார், என்னை நடத்துவார் என்று சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாடுறீங்க, விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிறவர் என்று சொல்கிறீங்க. அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறபடினால், அதே தேவன் இந்த 2 கண் பார்வை இல்லாத நிலையிலும் அநேகருக்கு உதவி செய்யும்படி உங்கள் காணிக்கைகளை கொண்டு இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு அடையாளம் கொடுத்திருக்கிறார் என்றால், இதை பார்க்கிற, இதை கேட்கிற, இந்த சபையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அடையாளத்தோடு ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்க போகிறேன். சபையில் கலந்து கொண்டிருக்கிறவர்கள் யாவரும் எழும்பி நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நீங்க வீட்டில் போய் இந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு அடையாளமா மாற்ற போறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தாதாங்க நடக்கும். இல்லைங்க, இதெல்லாம் வாரம் சொல்றது தானே, ஏதோ இப்போ இவர் சொல்றதை நம்ம கேட்டுக்கிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் இல்லை, யாராலையுமே உங்களுக்கு எந்த அடையாளத்தையும் என்ன செஞ்சிட முடியாது, கொண்டு வர முடியாது. ஆனா என் தேவனால் செய்ய முடியும்னு சொல்லி பாருங்க, நிச்சயமா அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லாம் அவரை நோக்கி பாடுவோமா? ஐயா, அவர்கிட்ட இல்லாத வல்லமை கிடையாது, அவர்கிட்ட இல்லாத வரங்கள் கிடையாது, அவர்கிட்ட இல்லாத வார்த்தை கிடையாது. அவர் சொன்னதன்படி நடக்கும். மனுஷன் சொல்ற அடையாளங்கள், வேலை வாங்கி கொடுத்துருவேன், இதுக்கு இது இருக்கு, அதுக்கு அது இருக்கு, இது போன வருஷம் இப்படி கட்டினாங்க, அப்படி கட்டினாங்க, அந்த இது அங்க போய் பார்த்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு, அப்படி இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா எல்லாம் மாறும். என் தேவன் தருகிற அடையாளம் என்ன செய்யாது, மாறாது. பாடுமா? வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே, தேவ பய ஆவி இல்லை, அவர் ஆவி எனக்குள்ளே, பய ஆவி அணுகுவதில்லை, அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. எல்லாம் சொல்லுங்க. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பல்லாத சாத்தான ஒரு சொல்லால் விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார்.
கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். சொல்லு 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 சொல்லு. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. எல்லா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நம்முடைய வல்லமை அன்றைக்கு கிதியோனுக்குள்ள இருந்ததப்பா, நம்முடைய வல்லமை அன்றைக்கு மோசேக்குள்ள இருந்ததப்பா, உம்முடைய வல்லமை ஏசாயாவின் மூலம் அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு வெளிப்பட்டதப்பா, உம்முடைய வல்லமை அன்றைக்கு நோவா குடும்பத்தை மட்டும் பிரித்தெடுத்து பாதுகாத்ததப்பா. இன்றைக்கு நம்புகிற எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு இருக்கிறதப்பா. எங்கள் திருச்சபையில சாட்சியாய் கேட்கிறோமப்பா. அந்த வல்லமையின் அடையாளங்கள், அந்த மகத்துவ தேவனின் கிருபை இப்பொழுதும் இறங்கட்டும். என் பிள்ளை படுத்திருக்காம்பா, என் பிள்ளை வேலைக்கு போகலப்பா, என் புருஷன் குடிக்கிறாருப்பா, என் பிள்ளை இப்படி பல தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிட்டு இருக்கிறான்பா. என்ன காரியமா இருந்தாலும் சரி, வல்லமை ஆவியானவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்கய்யா. நான் பிழைக்கிற ஒரு அடையாளம், நான் தப்பு வைக்கப்படுகிற ஒரு அடையாளம், நான் நல்ல தொழில் செய்கிற ஒரு அடையாளம், என் வியாதி நீங்கின ஒரு அடையாளம், எனக்கு நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சு என்கிற அடையாளம், என் குடும்பத்தில் இருக்கிற சாபம் நீங்குச்சுங்கிற அடையாளம், பாவம் மறைஞ்சிச்சுங்கிற அடையாளம் கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் இன்னைக்கு யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கட்டுப்பாட்டவனுடைய ஆவியானவர் கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டு இஷ்டம் போல அலைய மாட்டேன்னு சொல்லும் போது, ஒரு மறைந்து போய் ஒளிந்து போயிருந்த அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரும் என்றால், உங்களை கொண்டு உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். கரங்களை தட்டி நிச்சயமா சொல்றேன், பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். இந்த மாதங்கள்ல எனக்கு ஒரு பெரிய தரிசனத்தையே கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா அந்த தரிசனம் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நிறைவேறிக்கிறேனா, இன்னைக்கு தரிசனத்தோடு கேட்கிற, இன்றைக்கு தரிசனத்தோடு கேட்கிற எத்தனை குடும்பங்கள் எந்த நிலையில இருந்தாலும் சரி, எனக்கு ஜெபிக்க தெரியாம இருக்கலாம், எனக்கு உங்க காரியங்களை பேர் பேரா வருஷப்படுத்தி சொல்ல தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிற, பெரியவன் ஆக்கி இருக்கிற, நீதிமான் ஆக்கி இருக்கிற, நித்தியத்தில் சேர்க்க போகிற தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் ஒரு அடையாளமா மாறணும், இந்த உலகத்தில் நான் கேட்கிற அடையாளம் எனக்கு நடக்கணும், என் குடும்ப வாழ்க்கையில நான் கேட்கிற அடையாளம் நடக்கணும், என் குழந்தை பாக்கியத்தில் நான் கேட்கிற அடையாளம் நடக்கணும், நான் கேட்கிற திருமண வாழ்வில் எனக்கு ஒரு அடையாளம் நடக்கணும், நான் கேட்கிற ஹையர் ஸ்டடீஸ்ல எழுத போற எக்ஸாம்ல எனக்கு ஒரு அடையாளம் வேணும், நான் செய்கிற விவசாயத்தில் எனக்கு ஒரு அடையாளம் வேணும், நான் வாங்க போற வீட்டுக்கான காரியங்கள்ல எனக்கு ஒரு அடையாளம் வேணும். எதை கேட்கிறீங்களோ பிரதர், எதை கேட்கிறீங்களோ பிரதர், எதை கேட்கிறீங்களோ சிஸ்டர், எனக்கு தெரியாது. ஆனா சொல்றேன், எங்க போனாலும் எங்க சுத்தினாலும் இந்த ஆலயத்துல மறுபடிக்கு வந்து உங்களை சந்திச்சு உங்களுக்காக பிரசங்கிக்க வைக்கிற, பலகீனத்தில் பலன் கொடுக்கிற என் தேவ அடையாளத்தில் சொல்கிறேன், நீங்கள் யாவரும் இப்ப கேட்டால் ஒரு அடையாளம் போடப்பட்ட, முத்திரை மோதிரம் தரிக்கப்பட்ட கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறுவீர்கள். கரங்களை தட்டி ஆமேன். எனக்கு அது வேணும்னு சொல்றவங்க ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், நீங்களே என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. குறிப்பா இந்த தொலைக்காட்சியில பார்க்கிற, ஆன்லைனில் இணைந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த நாள் தான் கடைசி நாள். ஒருவேளை நீங்கள் மதுரை பட்டணத்தில் நடைபெறுகின்ற 3 நாள் 27, 28, 29 கூட்டங்களுக்கு வர விரும்புவீர்கள் என்றால் எங்களோடு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை காண, உங்களுக்காய் ஜெபிக்க நானும் கூட ஆவலோடு காத்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க இப்பொழுதும் நான் ஜெபிக்கட்டுமா? ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எசேக்கியா கேட்டதன்படி கேட்ட அடையாளங்களை கொடுத்தீர். கிதியோன் கேட்டதன்படி கேட்ட அடையாளத்தை கொடுத்தீர். மோசே தைரியமில்லாமல் இருந்தபோது அவரை நம்ப வைப்பதற்காக அடையாளத்தை கொடுத்தீர். ஜனங்களை இனி அழிப்பதில்லை என்று சொல்லி வில்லை வானவில்லை ஏற்படுத்தி எங்களுக்கு ஒரு தைரியத்தின் அடையாளத்தை கொடுத்தீர். இன்றைக்கும் எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலையில தன் தொழிலுக்காக, குடும்ப வாழ்க்கைக்காக, பிள்ளைகளின் கல்விக்காக, ஆண்டவரே அருகாமையில சந்திக்கிற பிரச்சனைக்காக, அலுவலகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைக்காக, நெடுநாட்களாய் அடைந்திருக்கிற வியாதிகளுக்காக, கண்ணீருக்காக, சாபங்களுக்காக, எதற்கெல்லாம் இடத்துல ஐயா நான் நம்புறேன் எனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு கேட்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் இந்த உலகத்துல
எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அடையாளமாய் வந்ததைப் போல, மறுபடி உயிர்த்தெழுந்து அடையாளமாய் இருந்ததைப் போல இன்றும் கூட அநேக பிள்ளைகள் எழுந்திருக்க நீர் கிருபை செய்யும். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். இன்று வரை அடையாளமாய் பிரசங்கி வைத்திருக்கிறீர். இன்னும் உண்மையோடு உத்தமத்தோடு உக்கிரானமாய் உம்முடைய ஊழியங்களை அடையாளமாய் செய்ய இதுவரை பயன்படுத்தின தேவன் எங்களை பயன்படுத்துங்க. இதை பார்த்த ஜெபித்த இந்த ஊழியங்களுக்காய் உழைக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் இம்மட்டும் அடையாளமாய் இருந்தேன். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அடையாளமாயிரும். இம்மட்டும் நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம் இருக்கும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.